இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், மாலைத்தீவு ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 300 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். இலங்கை 16 தங்கப்பதக்கங்கள், 14 வெள்ளிப்பதக்கங்கள் மற்றும் 10 வெண்கலப் பதக்கங்களை வென்றதுடன் இதன் மூலம் வென்ற மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கை 40 ஆகும். ருமேஷ் தரங்க போட்டியின் சிறந்த மெய்வல்லுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஷபியா யாமிக் 100, 200 மீட்டர் பெண்கள் பிரிவிலும் 100 மீட்டர் அஞ்சலோட்ட போட்டியிலும் 3 தங்கப்பதக்கங்களை வென்றார். நாட்டுக்கு இன்று காலை வருகை தந்த இலங்கை குழாத்தினரை வரவேற்க விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே உள்ளிட்ட பலர் சென்றிருந்தனர். மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஏனென்றால் இந்த வருடம் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளேன். அதேபோன்று எதிர்வருகின்ற வருடத்தில் போட்டிகளில் கலந்து கொண்டு இதனைவிட சிறப்பாக செயற்படுவதற்கு எதிர்பார்க்கின்றேன். ஆசிய போட்டிகள், காமன்வெல்த் போட்டிகள் அடுத்த வருடம் உள்ளன. 2027இல் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், 2028இல் ஒலிம்பிக் போட்டிகள் உள்ளன. எதிர்காலத்தில் சிறந்த விளையாட்டு வீரராகவும் பதக்கங்களையும் பெறுவதற்கான எதிர்பார்ப்பு உள்ளது. உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த வெற்றி கிடைக்கும் என்று நான் முன்னரே எதிர்பார்த்திருந்தேன். முயற்சியின் பிரதிபலன் கிடைக்கின்ற போது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்த வருட ஆரம்பத்தில் போட்டியொன்று உள்ளது. அதில் கலந்து கொள்ளும் எதிர்பார்ப்பில் உள்ளேன். 2026இல் ஆசிய போட்டிகள், காமன்வெல்த் போட்டிகள் போன்றவற்றில் கலந்து கொண்டு பதக்கங்களை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளேன். சிறு வயதிலிருந்தே பாடசாலையிலிருந்து எனக்கு பாரிய ஆதரவு கிடைத்தது. தரம் 1 ஒரு பாடசாலையிலேயே கல்வி கற்றேன். அது கண்டியில் உள்ள விகாரமகாதேவி பெண்கள் பாடசாலையாகும். இன்று வரை என்னுடன் எனக்கு பின்னால் இருந்த எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசியன் போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கான எதிர்பார்ப்பு உள்ளது. ஜனவரியில் சவுத் கேம்ஸ் உள்ளது. அதிலும் 3 தங்கப்பதக்கங்களை வெல்லுவதற்கான எதிர்பார்ப்பு உள்ளது. அதேபோன்று 2028ஆம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டிகளிலும் பங்கு பற்றி இலங்கைக்கு பதக்கங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றேன். இது மகிழ்ச்சி அடைய வேண்டிய நாளாகும். இலங்கையின் விளையாட்டுத்துறையை எடுத்துக்கொண்டால் நாம் பாரிய வெற்றியை பெற்றுள்ளோம் என்றே கூற வேண்டும். எமக்கு இது விசேடமான வெற்றியாகும். இது இலங்கையில் எதிர்காலத்தில் விளையாட்டுத்துறை வெற்றிகரமாக பயணிக்கிறது என்றே கூற முடியும்.